ஹலோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு ட்ரஸ்டடான ஆன்லைன் ஜாப் வந்து எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்க பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஆன்லைனில் உண்மையாகவே ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட் இருக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஆல்ரெடி ஏர்ன் பண்ணிங்க அப்படின்னாலும் ஏதாவது ஒரு ஃபேக் வெப்சைட் அதில் போய் நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுடைய ஒர்க் பண்ணி அதில் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரல அப்படின்னாலும் உங்களுக்கு அது வந்து ஒரு ஃபேக்கான ஜாபாக தான் தெரியும். ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வராது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ஏர்ன் பண்ணும்போதே அது உண்மையாகவே உங்களுக்கு ஏர்னிங்ஸை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வெப்சைட்டில் பர்டிகுலர் வெப்சைட்டில் நீங்கள் போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஸோ அப்படி நம்ம சூஸ் பண்ணுற ஒரு வெப்சைட் வந்து நமக்கு ஒர்க் பண்ணால் உண்மையாகவே ஏர்னிங்ஸை கொடுக்குமா அல்லது ஃபேக்கான வெப்சைட்டானு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு 3 வழிகள் மொத்தமாக உங்களுக்கு சொல்லப்படுற இந்த வீடியோவில். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அந்த 3 மெத்தட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா Trustpilot அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அதில் போய் நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த வெப்சைட்டுடைய நேமை நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே ஆல்ரெடி யாராவது அந்த நீங்கள் ஒர்க் பண்ண போகிற அந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணியிருந்தவங்க அந்த அவங்களுடைய ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஸ்வாக்பக்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்பவே ஒரு பாப்புலரான ஏர்னிங் சைட்டு. ஸோ அந்த ஏர்னிங் சைட்டில் இது வரைக்கும் நிறைய பேர் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் மேபி கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த ஸ்வாக்பக்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு டாஸ்க் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஏர்னிங்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு ட்ரஸ்டடான சைட் தான். ஸோ இந்த சைட்டை வந்து இப்போ நம்ம செக் பண்ண போகிற எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சைட் நீங்கள் என்ன சைட்டில் வேணால் நீங்கள் ஏர்ன் பண்ண போகலாம். ஸோ அந்த வெப்சைட் ஏர்ன் பண்ண போகிற வெப்சைட்டோட நேம் மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. ப்ளஸ் அதோடைய டொமைன் நேம், அதாவது .com .in அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஸ்வாக்பக்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த Trustpilot அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு அந்த இடத்துல உங்களுக்கு கம்பெனி ஆர் கேட்டகரி அப்படிங்கிற இடத்துல வந்து அந்த ஸ்வாக்பக்ஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ டைப் பண்ணவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் வரல. ஸோ அதுக்கடுத்து கீழோட உங்களுக்கு எல்லாமே வரும். ஸோ இப்போ இந்த ஸ்வாக்பக்ஸ் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போய் swagbucks.com அப்படின்னு மேலே உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த நேம் வந்து கீழே எங்கே இருக்குது அப்படிங்கிறத Trustpilot சைட்டில் பார்த்துக்குவாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கும், செகண்டாக இருக்கும். ஸோ ரெண்டில் எதை வேணால் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கனாலே இந்த வெப்சைட்டுடைய ஃபுல் ரிவ்யூஸும் வரும். ஸோ இதெல்லாம் இந்த ரிவ்யூஸ்லாம் யார் கொடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணவங்க தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து ரீசெண்டாக கொடுத்துருப்பாங்க, 1 day ago 2 day ago இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்பவே ரீசெண்டான ரிவ்யூஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த ஸ்வாக்பக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 23,000 பேர் வந்து ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 4.3 ரேட்டிங்ஸில் இருக்குது, எக்ஸலண்ட் ரேட்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன ரேட்டிங்ஸ் உங்களுடைய என்ன வெப்சைட்டில் வந்து ஏர்ன் பண்ண போகிறீங்களோ அந்த வெப்சைட்டுடைய ஜஸ்ட் நேமை போட்டு சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த வெப்சைட்டுடைய ஃபுல் ரிவ்யூஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு நியூ வெப்சைட்டாக இருந்தாலும் உங்களுக்கு இதை காமிக்கும். ஸோ ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கும். ஸோ இதில் இருக்கிற ரிவ்யூஸை பொறுத்து நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கடுத்து இருக்கக்கூடிய வெப்சைட்னு பார்த்தோம்னா quora இருக்குது. ஸோ அந்த quora பொறுத்த வரைக்கும் இதில் அதே மாதிரி இந்த Trustpilot மாதிரியே தான் உங்களுக்கு சேம். அங்கே வந்து நம்ம ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து ஆல்ரெடி அவங்க ஒர்க் பண்ணவங்க வந்து அவங்களுடைய ஃபுல் ஆர்டிக்கலை வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஜஸ்ட் நீங்கள் இங்கிலீஷில் படித்து பார்த்துக்க முடியும். அந்த வெப்சைட்டை பற்றி ஃபுல்லாக ரிவ்யூஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கூகுளில் போய்ட்டு கூகுளில் அந்த நீங்கள் என்ன வெப்சைட்டில் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அதை quora அப்படின்னு போட்டு அந்த வெப்சைட்டுடைய நேம் போட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு ரிவ்யூஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் quora அப்படின்னு கொடுத்துட்டு சைடில் ஸ்வாக்பக்ஸ் அப்படின்னு கொடுத்து அது ரியல் ஆர் ஃபேக் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அது நீங்கள் எது கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து நான் ரியல் அப்படின்னு கேட்குறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு ஆர்டிக்கல் வருது. ஸோ அடுத்து கேன் ஐ ரியலி ஏர்ன் சம் பக்ஸ் ஆன் ஸ்வாக்பக்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அதில் வந்து உண்மையாகவே அந்த ஸ்வாக்பக்கில் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்வாக்பக் வந்து உண்மையாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா ஆன்சருக்குமே வந்து அந்த quoraல வந்து ரிவ்யூஸ் வந்து அந்த ஆர்டிகல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்க தான் வந்து அவங்களுடைய ஆர்டிகல்ஸ் எல்லாமே எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ மூணாவது மெத்தட் எப்படி பார்த்தோம்னா glassdoor. ஸோ glassdoor பொறுத்த வரைக்கும் அந்த வெப்சைட்டுடைய ஃபுல் ரிவ்யூஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதாவது அந்த இது வரைக்கும் நம்ம வந்து ரிவ்யூஸ் கொடுத்தவங்கள பார்த்துருப்போம். இதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா அந்த கம்பெனி, அதாவது இந்த ஸ்வாக்பக்ஸ் அப்படின்னு கம்பெனி நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, ஸோ எப்போ வந்து எவ்வளோ எம்ப்ளாயிஸ் வந்து இருக்காங்க, ஸோ அதில் எவ்வளோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, எவ்வளோ எம்ப்ளாயிஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, ப்ளஸ் எவ்வளோ இந்த மாதிரி யூசர்ஸ் நம்மள மாதிரி யூசர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு அது இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி யூஸ் பண்ணுற யூசர்ஸும் வந்து அவங்களோட ரிவ்யூஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 3 மெத்தடுமே உங்களுக்கு சேம். அந்த ரிவ்யூஸை வச்சு மட்டும் தான் நீங்கள் மெஷர் பண்ண முடியும். ஸோ ஆன்லைன் ஜாப் எல்லாத்தையும் பொறுத்த வரைக்குமே ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்ககிட்ட மட்டும்தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ பட் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்களோட இந்த ரிவ்யூஸை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ இது மாதிரி தான் வந்து நீங்கள் ஒரு உண்மையான ஆன்லைன் ஜாப் வந்து சூஸ் பண்ண முடியும். ஸோ இதை வச்சு நீங்கள் உண்மையாக ஆன்லைனில் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அந்த வெப்சைட்டில் சூஸ் பண்ணி ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இதே போன்ற நிறைய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கக்கூடிய பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கோங்க. See you on another interesting video. Thank you.